ரொம்ப சந்தோஷமா வீரபத்ரன் என்ன பண்ண கோர்ட்டுக்கு போறாரு. இங்க வந்து எந்த ஆதாரமும் கிடைக்க போறதில்ல. எப்படியும் வந்து என் கூட தான் அவ வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா வந்து அவங்க வந்து வக்கீல் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. மேலும் அவன் மேல நெறைய வந்து நம்ம வந்து புகார்லாம் சொல்லணும். அவ ரொம்ப ரொம்ப கேடு கெட்டவ மாதிரி நம்ம வர்ணிக்கணும் அப்படின்ற மாரிலாம் பேசிட்டு இருக்காரு. இங்க வந்து என்ன பண்றாங்க, ஆனந்திக்கு 2 நாள் டைம் குடுத்தாச்சு. முடிஞ்சிருச்சும்மா உன் டைமு. அதனால உன் புருஷன் கூட நீ சேர்ந்து வாழ்ந்து தான் ஆவணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் வந்து சொல்றாங்க. அத கேட்டு ஆனந்தி வாழ முடியாது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாங்க. அப்படி நான் வாழணும்னா, இந்த உலகத்தில நான் இருக்கக்கூடாது அப்படின்னு அம்மா சொல்றாங்க. அத கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடையிறாங்க. ஏம்மா உனக்கு தான் 2 நாள் டைம் குடுத்தேனே, நீ நிரூபிக்கல. அதுக்கு நான் என்னம்மா பண்ண முடியும்? அப்படி ஜட்ஜ் சொல்றாங்க. நீங்க 2 நாள் டைம் குடுத்தீங்க. நான் நிரூபிக்கலன்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லா நிரூபணமும் என்கிட்ட இருக்கு. எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு அப்படின்றாங்க. என்ன ஒழுக்கம் கெட்டவ, ரொம்ப கேவலமானவன்னு சொல்லிட்டு அந்த வீரபத்ரன் சொன்னான்ல, அதுக்கு முதல்ல வந்து நான் வந்து குடுக்குறேன் பதில் அப்படின்னு சொல்லிட்டு வர வைக்கிறாங்க. பார்த்தா ஜெயக்குமார் வராரு. மேடம் அவங்களுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. வீரபத்ரன் கிட்ட காசு வாங்கிட்டு தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு சாட்சி சொல்றாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. வீரபத்ரன் வந்து ஜெயக்குமாருக்கு காசு கொடுத்த வீடியோவையும் வந்து நம்ம ஆதாரமாக காட்டுறாங்க. நம்ம வந்து ஆனந்தி அதை பார்த்து ஜட்ஜி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து இல்லை மேடம் இவங்கெல்லாம் பொய் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்காரு வீரபத்ரன். அதை கேட்டுட்டு இவன் நடிக்கிறா மேடம், இவன் நடிப்பை நம்பி நம்பி ஏமாறுறீங்க, நான் சொல்கிறேன் இவன் நடிப்பு உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இந்த மாதிரி வந்து வீரபத்ரன் ரொம்ப மோசமாக பேசினது இங்கே வந்து பேசினது வீடியோவை எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க. ஆனந்தி பார்த்தீங்களா மேடம், கோர்ட்லேயே நின்று அவன் என்ன பேசியிருக்கான்னு சொல்லிட்டு அவளை எப்படி கொடுமைப்படுத்துவேன்னு சொல்லிட்டு பேசியிருக்கான். அதுவும் அவங்க வக்கீல்கிட்டே பேசியிருக்கான் பாருங்கள் மேடம் சொல்லிட்டு காட்டுறாங்க. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க, என்ன இதெல்லாம் வீரபத்ரன் அப்படின்றாங்க. மேடம் அது வந்து இது மட்டும் போதாது மேடம், அவன் என்ன சொன்னான், நான் தான் அவனை கொடுமைப்படுத்தினேன், நான் தான் அவனை அடித்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னான்ல, வீடியோவும் எடுத்து வச்சு காமிச்சான்ல. இப்போ அதே வீடியோ அவன் கொஞ்சம் தான் மேடம் காமிச்சான், முழு வீடியோவை நான் காமிக்கணுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முழு வீடியோ எடுத்து காட்டுறாங்க. இந்த வீடியோ கூட அவனோட ஃபோன்லேருந்து தான் நான் எடுத்தேன். முழு வீடியோவும் எடுத்து வச்சுட்டு அதில் பாதி தான் கட் பண்ணியிருக்கான். இது மட்டும் கிடையாது, அவன் ஃபோனில் ஏராளமான வீடியோ இருக்குது. எல்லாமே என்னை அடித்து துன்புறுத்தி வந்து அவன் ரசிச்சிருக்கான். அந்த வீடியோஸ் எல்லாமே அவன்கிட்ட இருக்குது. என்ன அவன் ஃபோனை வாங்கி நீங்கள் பாருங்கள். அப்படி இல்லையா, நானும் நிறைய வீடியோ அவங்ககிட்டேருந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் காட்டுறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீடியோ 1 பை 1 வந்து போட்டு காட்டுறாங்க நம்ம ஆனந்தி. இதெல்லாம் எப்போ எடுத்தா என் ஃபோன்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைகிறாரு வீரபத்ரன். உடனே வந்து ஒன்று ஒன்றா பார்க்குறாங்க எல்லாருமே. பெல்ட்டால் அடித்தது, அதுக்கப்புறம் அவங்கள கொடுமைப்படுத்துறது, ரொம்ப மோசமாக எல்லாமே அந்த வீடியோஸில் வந்து அடித்து துன்புறுத்தின எல்லா வீடியோஸுமே வந்து அதில் இருக்குது. அதை பார்த்து எல்லாமே அதிர்ச்சி. பாருங்கள் மேடம், நான் அடித்தேன், தற்காப்புக்காக ஒரு அடி அடித்தேன், அதை அவன் அவ்வளோ எக்ஸ்போஸ் பண்ணி காட்டினான். இப்போ இவ்வளோ அடி என்னை அடிச்சிருக்கான், சித்திரவதை பண்ணியிருக்கான், ரத வேதனை நான் அனுபவிச்சிருக்கேன். இதுக்கெல்லாம் என்ன மேடம் பதில் சொல்ல போகிறான் அவன் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த கோர்ட் என்ன பதில் சொல்ல போகுது சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே ஜட்ஜி பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. பாருங்கள் மேடம், எவ்வளோ வாங்கியிருக்கேன் பாருங்கள், 6 வருஷமாக நரக வேதனை மட்டும்தான் நான் அவங்ககிட்ட அனுபவிச்சிருக்கேன். ஒவ்வொரு நிமிஷமும் என்னை புழுவை மாதிரி துடிக்க வச்சுருக்கான். அந்த மாதிரி துடிக்க வச்சவங்க கூட எப்படி நான் வாழ முடியும், நீங்கள் சொல்கிறத நான் எப்படி கேட்க முடியும், இதுக்கும் மீறி நீங்கள் அவங்க கூட தான் நீ வாழணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்த நிமிஷம் இந்த உலகத்தில் நான் இருக்கவே முடியாது மேடம், ஏன்னா என்னால் முடியலை அப்படின்றாங்க. அதை கேட்டு ஜட்ஜி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இவ்வளோ மோசமாக நடந்திருக்கானே, இவ்வளோ கொடுமைப்படுத்திருக்கானே, அடப்பாவி இப்படிலாம் பண்ணியிருக்கானே ஒரு பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லை மேடம், நான் யாருக்கிட்ட பேசினாலும் சரி அவங்களும் என்னையும் வச்சு இணைச்சி வச்சு பேசுவான், அதுவும் ரொம்ப கேவலமாக பேசுவான். ஏன் என் அப்பா மாதிரி இருக்கவங்க கூட என்னை ரொம்ப மோசமாக பேசுவான். என்னை யாராவது நீ நல்லா இருக்க மகாலட்சுமி மாதிரி இருக்கன்னு சொல்லிடக்கூடாது மேடம், அவங்க கூட என்னை வச்சு பேசுவான். நான் வெளியே பால் வாங்க போனால் பால்காரன் கூட பேசுவான். அதே மாதிரி நான் வந்து ரேஷன் வாங்க போனால் ரேஷன் கடைக்காரன் கூட சேர்த்து வச்சு பேசுவான். அது மட்டுமா மேடம், நான் வந்து கேஸ் வந்து எடுத்து போடுறான் பாருங்க, அவன் கூட சேர்த்து வச்சு பேசுவான். இந்த மாதிரி ஒரு பொண்ணு சந்திக்கிற ஒவ்வொரு நபர்கிட்டையும் வந்து இவன் இணைச்சி வச்சு பேசி என்னை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துவான்னு தெரியுமா மேடம். இந்த ரணவேதனையை அனுபவிச்சாதான் மேடம் தெரியும் எல்லாருக்கும். சாதாரணமாக எல்லாரும் சொல்லிட்டான், என்ன அப்படி பண்ணி போகிறான், 2 அடி அடித்தான் புருஷன், இதுக்கெல்லாம் போய் இப்படி பண்ணுவியான்னு. இவ்வளோ ரணவேதையை அனுபவிச்சு 6 வருஷமாக அவன் கூட நான் இருந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா மேடம், என் குடும்பம் மேடம் அப்படின்னு அப்படியே அழுகுறாங்க. அவங்க அம்மாவும் அப்பாவும் அவங்களால தாங்கிக்க முடியாமல் அப்படியே பார்த்துட்ருக்காரு. அவங்க அண்ணனும் இவ்வளோ வேதனையை வந்து அனுபவிச்சிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன வீரபத்ரன் இதெல்லாம் இவ்வளோ சொன்னீங்க அவங்கள பற்றி, ஆனால் நீங்கள் தான் இவ்வளோ கொடுமை பண்ணியிருக்கீங்க. ஒரு பொண்ணை இந்த அளவு ஒரு மனுஷன் கொடுமைப்படுத்த முடியுமா, அந்த அளவு கொடுமைப்படுத்திருக்கீங்க அப்படின்னு வீரபத்ரனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதிர்ச்சியாக நிற்கிறாரு.